ஒரு வீட்டில் தாய் தந்தை எந்த அளவுக்கு முக்கியமோ, ஒரு வீட்டுக்கு தாய் சுவர் தந்தை சுவர் ரொம்ப முக்கியம். தாய் சுவர்ன்றது வீட்டோட கட்டிடம், அந்த வாலை தான் நம்ம தாய் சுவர் சொல்லுவோம். தந்தை சுவருன்றது அந்த வீட்டை சுற்றி போட்டுள்ள காம்பவுண்டு, அந்த சுவர் தான் தந்தை சுவர் சொல்லுவோம். எப்படி நம்ம ஒரு தந்தையை ஷேர் பண்ணிக்க மாட்டோமோ, தாயை ஷேர் பண்ணிக்க மாட்டோமோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் போட்ட அந்த காம்பவுண்டையும் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க, ஏற்கனவே பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, அவங்க ஒரு காம்பவுண்ட் கட்டியிருக்காங்கன்னா, நீங்கள் அவங்க காம்பவுண்ட்லேருந்து ஒரு 1.5 அடி கேப் விட்டு உங்கள் இடத்துல நீங்கள் ஒரு காம்பவுண்ட் கட்டணும். இது 4 பக்கமும் பொருந்தணும். வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு, இந்த 4 பக்கமும் உங்களோட சொந்த காம்பவுண்ட் இருக்கும். நீங்கள் யாரும் ஷேர் பண்ணக்கூடாது. முக்கியமாக வடக்குலையும் கிழக்குலையும் உள்ள காம்பவுண்டை ஷேர் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா, வாஸ்துவில் ஒரு கான்செப்ட் இருக்குது, வெயிட் எந்த இடத்துல கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு. ஸோ வடக்குலையும் கிழக்குலையும் வெயிட் கொடுக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வடக்குலையோ இல்லை கிழக்கில் காம்பவுண்ட் ஷேர் பண்ணும்போது, அந்த பக்கத்து வீட்டில் எந்த வீடோடு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அதனுடைய பாரம் உங்கள் வீட்டுக்கு மேலே விழும். அதனால் உங்களுக்கு உடல்நல பாதிப்பு, மனநல பாதிப்பு வரும். அதனால் காம்பவுண்டை எப்போதுமே ஒட்டி போடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி காம்பவுண்ட் வச்சுங்க. பக்கத்து வீட்டு காம்பவுண்டுக்கும் உங்கள் வீட்டு காம்பவுண்டுக்கும் 1.5 அடி ஷேர், இது கேப் விடுங்க. இது பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா இப்போ யாரும் பண்ணுறதில்ல. ஆனால் லே அவுட்டில் நம்ம அப்ரூவல் வாங்கும்போது 1.5 அடி கேப் விடுறோன்னு சொல்லி தான் நம்ம அப்ரூவல் வாங்கியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி யாரும் பண்ணுறது கிடையாது. ஸோ இதை கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணணும். பக்கத்து வீட்டில் யாராவது இந்த பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் அவங்கள்ட்ட சண்டை போடலாம், நீங்கள் கேஸ் கூட போடலாம். ஓகேங்களா? எப்போவுமே 1.5 அடி கேப் போடணும். 2வது, வடக்கு சார்ந்திலும் தெற்கில் வந்து காம்பவுண்ட் ஹைட்டு வந்து அதிகமாக இருக்கணும். கிழக்கு காம்பவுண்டை காட்டிலும் மேற்கு காம்பவுண்டு ஹைட்டாக இருக்கும். ஸோ எப்படி பார்க்கணுன்னா, வடக்கு கிழக்கு ஒரே லெவலில் இருக்கலாம், மேற்கும் தெற்கும் ஒரே ஹைட்டில், இந்த மாதிரி காம்பவுண்ட் லெவல் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. இது போடுறது மூலயமா பக்கத்து வீட்டில் நடக்கிற எந்த ஒரு வாஸ்து பாதிப்பும் உங்களை பாதிக்காமல் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதனால் காம்பவுண்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. காசை பற்றி யோசிக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியமாகவும் மன வலிமையோடு இருக்கணும்னா காம்பவுண்ட் கண்டிப்பாக போடணும்.